ஆனந்தி, தமிழக வெற்றிக் கழக அரசு அமைந்த பிறகு திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் முதன்முறையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கடந்த 20ஆம் தேதி திருச்செந்தூர் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய போது அப்பாவை காணோம் என்று முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் பேசியதற்கு பதிலளிக்கும் வகையில் ஒருமையில் அவர் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. அந்த பேச்சு குறித்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி செல்வம் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் கைது செய்யப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணன் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. இன்று காலையில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட சில நிமிடங்களிலேயே தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் எந்த ஆத்தூரில் பொதுக்கூட்டம் நடைபெற்றதோ அதே ஆத்தூரில் வைத்து திமுகவின் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்படும் போது தனது வாகனத்தில் காவல் நிலையத்திற்கு வருகிறேன் என்று காவல்துறை அதிகாரியிடம் அவர் தெரிவிப்பதும் அதற்கு மறுப்பு தெரிவித்து காவல்துறை வாகனத்தில் தான் தாங்கள் வர வேண்டும், தாங்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்று அவரிடம் காவல்துறை அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இதற்கு திமுக நிர்வாகிகள் பேரூராட்சி அலுவலகத்தில் ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் ஆய்வு பணியில் இருக்கும் போது இவ்வாறு கைது நடவடிக்கையில் ஈடுபட்டதை அடுத்து திமுகவினர் அங்கு முழக்கங்களை எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமைந்து 1 மாதம் ஆன சூழ்நிலையில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஒருவர் முதன்முறையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் தென் மாவட்டங்களில் மிக முக்கிய தலைவராக கருதப்படும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் முதலமைச்சர் விஜய் தொடர்பாக அவதூறாக ஒருமையில் பேசியதாக அவர் மீது தாவேகா நிர்வாகி செல்வம் என்பவர் அளித்த புகாரின் கீழ் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தொடரப்பட்டு அதன் பின்னர் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்ட சூழ்நிலையில் ஆத்தூரில் தான் அந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இப்போது அவர் கைது செய்யப்பட்ட போதும் ஆத்தூர் பேரூராட்சி அலுவலக ஆய்வு கூட்டத்திற்கு செல்லும் வழியிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணனை அவதூறு வழக்கில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட சில நிமிடங்களிலேயே சிறிது நேரத்திலேயே கைது செய்யப்பட்டிருப்பது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். 50 நாட்கள் ஆன ஆட்சி அமைத்து 50 நாட்கள் ஆகாத சூழ்நிலையில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஒருவரை அரசியல் பழிவாங்குவதற்காக பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக கைது செய்திருப்பது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என திமுக தரப்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரில் பல முறை சட்டமன்ற உறுப்பினராக 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகித்தவர், அமைச்சராக பொறுப்பு வகித்தவர் முதலமைச்சர் குறித்து இவ்வாறு ஒருமையில் பேசக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அவரது முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதற்கு முன் கருத்து தெரிவித்திருந்தது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்த சிறிது நேரத்திலேயே ஆத்தூரில் காவல்துறை அதிகாரிகள் அவர் கலந்து கொண்ட ஆய்வு கூட்டத்திற்கு சென்று முதலமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து அவரை இப்போது ஆத்தூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆத்தூர் காவல் நிலையம் அருகே இப்போதும் ஆத்தூர் பேரூராட்சி நிலையம் அருகே திமுகவினர் அதிக எண்ணிக்கையில் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் அரசுக்கு எதிராகவும் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு எதிராகவும் இப்போது முழக்கங்களை எழுப்பி அந்த மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழக அரசு புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டது இது முதல் முறையாகும். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி செல்வம், தூத்துக்குடி மாவட்ட நகர செயலாளர் செல்வம் அளித்த புகாரின் பேரில் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஆத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இன்று கைது செய்திருக்கிறார்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் இப்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருப்பது திமுகவினர் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஆத்தூர் காவல் நிலையம் மற்றும் ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகம் மற்றும் தூத்துக்குடி திருச்செந்தூர் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று இன்று காலையில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட சிறிது நேரத்திலேயே எந்த பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்தி முதலமைச்சரை ஒருமையில்
அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினாரோ அதே ஆத்தூர் பகுதியில் இன்று ஆய்வுக் கூட்டத்தின் போது காவல்துறையினர் அவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் அவர் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் அல்லது திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், முதலமைச்சர் பதவிக்கான மாண்பை குலைக்கும் வகையில் அந்த திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் பேசியது தவறானது என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த அந்த உத்தரவின் மீது கருத்து தெரிவித்திருந்தார். அந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்த சிறிது நேரத்திலேயே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை வாகனத்தை மறியல் செய்து காவல்துறை வாகனத்திற்கு முன் அங்கு மறியலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள் அந்த பகுதியில் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மறியல் போராட்டத்தில் அவர் ஈடுபட்டிருப்பதன் கீழ் அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒன்று, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாகவும், இரண்டாவதாக அவதூறு பரப்புவதாகவும் அவர் மீது ஆத்தூர் நகர காவல்துறையின் சார்பாக அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. 2 பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இன்று திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஆத்தூரில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பது திமுகவினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த கட்சியின் சார்பாக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் திமுகவினர் தொடர் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் அவர் காவல்துறையினரால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணனை அவரது சொந்த காரில் காவல் நிலையத்திற்கு வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு போலீஸ் வாகனத்திலேயே கைது செய்து அவர் இப்போது ஆத்தூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக அரசின் காட்டுமிராண்டித்தனமான செயல் என்றும், அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும், அவதூறு பேச்சுக்காக முன்னாள் அமைச்சரை காவல்துறையினர் கைது செய்வது ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கடுமையான கண்டனத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். MK ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரை அவதூறாக பேசிய மாற்றுக் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்வார்களா என்ற கேள்வியையும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எழுப்பியிருக்கிறார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து அவதூறாக பேசி வருகிறார். முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் துணை முன்னாள் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் குறித்து ஆதவ் அர்ஜுனா அவதூறாக பேசி வருகிறார். ஆதவ் அர்ஜுனாவை காவல்துறையினர் கைது செய்யுமா என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி இப்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அவர் இப்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர், ஆதவ் அர்ஜுனா மீது காவல்துறையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, நீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை மட்டும் கைது செய்திருப்பது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இன்று திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவின் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் விஜய் மீது அவதூறாக பேசியதற்காக இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் இன்னும் சிறிது நேரத்தில் ஆத்தூர் காவல் நிலையத்திலிருந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆய்வுக்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தது ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், கடந்த 20ஆம் தேதி ஆத்தூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பேசியதற்கு இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு RS பாரதி கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஒருவரை விமர்சித்து பேசியதற்காக கைது செய்ய வேண்டும் என்பது அவசியமான செயலா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதே போல முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் குறித்தும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி குறித்தும் தொடர்ந்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவதூறாக பேசி வருகிறார். ஆனால் அவரை கைது செய்வீர்களா என்ற கேள்வியையும் இப்போது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எழுப்பியிருக்கிறார். தமிழக முதலமைச்சரை ஒருமையில் பேசியதற்காக ஆத்தூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தின் நகர செயலாளர் செல்வம் தொடர்ந்த வழக்கில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று
ஆத்தூரில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர் பேரூராட்சியில் ஆய்வுக் கூட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்.